இயற்கை முறையில புடலங்காய் வளர்க்குறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய சவால். அந்த மாதிரி வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே விதை முளைச்சு அந்த புடலங்காய் கொடி ஓடி போச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2 மாசம் சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய காய்கறிகள் வந்து நம்மளுக்கு காய்க்கும். புரியுதுங்களா? எனக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் 2-3 புடலங்காய் கிடைச்சதுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. செடி வளர்ந்து காஞ்சியும் போயிடும். இந்த வருஷம் எப்பவும் இல்லாத போது எனக்கு வந்து நல்ல புடலங்காய் அறுவடை வந்து கிடைச்சிட்டு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், நேற்று நல்ல ஒரு வெள்ளை புடலங்காய் கிடைச்சிது. அதை அறுவடை பண்ணி சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சதும் என் பையன் எல்லாம் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். என் பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சரியான ஆள், பயங்கரமான ஆள். கவுச்சு இல்லாமல் இறங்காது. அப்படி இல்லைன்னா ரொம்ப ருசியாக உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு இப்படி செஞ்சு கொடுக்கணும். ஸோ புடலங்காவை மட்டும் வச்சு சாம்பார் வச்சதுனால அந்த சாம்பார் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த புடலங்காய் ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கி ஒரு மாதிரி வாசனை அடிச்சிட்டு இருந்தது. ஒரே நைட்டெல்லாம் புலம்பிட்டே இருந்தது. இந்த சாம்பார்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, இந்த பொரியல்ல இருந்து எப்படி நான் தப்பிக்கிறதுன்னு தெரில, ஏன் இப்படி காலையில வச்சதே நைட்டுக்கும் வச்சு ஊத்துறீங்க, தோசை சுடலாம்ல அதை சுடலாம் இல்லைன்னு. இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தானு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி புடலங்காய்லாம் இயற்கையாக சாணம் போட்டு வளர்த்து கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுலேயும் பாருங்க, அந்த புடலங்காவோட சுவை வந்து நம்மளுக்கு பிடிச்சி போயிட்டா அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே விதை விடணும், நம்ம எதுக்கு கடையில எல்லாம் போய் தொங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விதையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தா புடலங்காய் இனிமேல் வைக்காதீங்க, புடலங்காய் வேணாம், அதுக்கு பதிலாக முருங்கைக்காய் மரம் வளருங்க, முருங்கைக்காய் சாம்பார் தான் சூப்பராக இருக்குன்னா எத்தனை முருங்கை மரம் எத்தனை முருங்கைக்காய் நம்ம வளர்க்குறது. இப்போ இதை அறுவடை பண்ணோமா, இதை வந்து இப்படி காமிங்க. நான் பீர்க்கங்காய் விதை விட்டேன். இந்த பீர்க்கங்காய் மட்டும் என் வீட்டில் யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க. இதோ இருக்கு பாருங்க அந்த பீர்க்கங்காய் விதை விட்டது. ஏன் அப்படின்னா அந்த பீர்க்கங்காய் நல்லா இருக்கும், சும்மாவே அது சூப்பராக தான் இருக்கும். மேலேயே விடுது பாருங்க, இதை பாருங்க, இதில் இருக்கா, இதில் விதை இருக்கான்னு பார்ப்போமா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2 பீர்க்கங்காய் விதை விட்டேன், தண்டம் ஒன்றுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் இதுலையாவது இருக்கான்னு பார்ப்போம். பலே, இதை பாருங்க, 1 2 அப்படியே அப்படியே எடுத்து வச்சுட்டு போறது தான். 3 4 அப்படியே ஏதாவது ஒரு தொட்டியில கூட்டா வச்சுட்டு போயிடுறது. இப்போ நைட் ஃபுல்லாக மழை பெய்யுமா, 23 டிகிரி செல்சியஸ் வேற, அப்படியே இது அப்படியே முளைக்கும். 3 6 9 10 இருக்கு. 10ல் வந்து ஒரு தொட்டியில 2 அப்படியே வச்சுட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன். சிலது முளைச்சி வரும்போதே ஏதாவது நோய் வந்து செத்து போயிடும், நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும். சிலது முளைக்காது. ஸோ 10ல் ஏதாவது 5 6 தேரும். இதை காட்டுங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. விதை சூப்பராக விதை எடுத்தோமா. இப்போ இதை வச்சுட்டா பீர்க்கங்காய் ரெடி. ஃப்ரீ விதை, ஃப்ரீ கார்டனிங், ஃப்ரீ கம்போஸ்ட்டு, சூப்பராக. இப்போ வந்து நம்ம இந்த புடலங்காயிலேருந்து விதை இருக்கும். ஸோ புடலங்காவை எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு. இதை காட்டுங்க, இது எப்படி ஆரஞ்சு கலரில் அப்படியே பழுத்திருக்கு பாருங்களேன். ஆஹா, என்ன ஒரு தரமான சம்பவம், வாழ்க்கையில கிடைச்சது சம விதை தான். சூப்பரா இது பாருங்க, இது சந்தோஷம் தான் எனக்கு இவ்வளவு விதை கிடைச்சது. இத பாருங்க, இதை காட்டுங்க, இவ்வளவு விதை கிடைச்சிருக்கா. இது வந்து சந்தோஷம் தான், புரியுதுங்களா? எவ்வளவு விதை கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம கழுவுவோம். இந்த புடலங்காய் விதையில ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த கோட்டிங்கை வந்து நம்ம எடுத்துட்டா இப்படி கிடைக்குதா, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம. இதை இப்படி வைப்போம். ஆக்சுவலி புடலங்காய் வந்து நான் நிறைய சமைச்சிட்டேன் விதவிதமா. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று அதிகமாக வளர்க்குறது எனக்கு வேலை, புரியுதுங்களா? கிரிணி பழம் இந்த மாதிரிலாம். இப்போ இன்னைக்கு கூட தினசரி மாடி தோட்ட வேலை பார்ப்போம்ல, அதில் வந்துட்டு நான் கிரிணி பழம் தான் எடுத்துட்டு வந்தேன் விதை. கிரிணி பழம், வாட்டர் மிலனு, குக்கும்பர். இப்போ வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் வாக்கில் கொஞ்சம் பெருசாகி ஜான்வரியிலலாம் பூ பூத்து அப்படியே காய்க்க தொடங்கும்ல, அதனால நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு ஜான்வரிலேயே வர ஆரம்பிச்சிடும் பாருங்க, வாட்டர் மிலனு, மஸ்க் மிலன்லாம். ஸோ அதுதான் கதை. இப்போ நீங்கள் புடலங்காய்லாம் விதை விட்டு இதை எடுத்திருக்கீங்களா வீட்டிலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கழுவிட்டோம் பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த விதை, தரமா சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து
பச்சை வரி புடலை. எப்போதும் போல என் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது. சென்னையில் இருந்தாலே ஒரு சத்தம், பொல்யூஷனு இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது போல இருக்கு. இந்த பாருங்க, இது வந்து ஈரமாகவே கொண்டு போய் தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்டோர் பண்ணும் போதும் காத்தாட காய வைங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா காஞ்சிடும் அது. அப்புறமா சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பெரிச்ச சாம்பல், அதில் போட்டு கொஞ்சமாக, அதாவது இல்லைன்னா திருநீர், நல்ல திருநூறு, நல்ல விபூதி அதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே எனக்கு இந்த சீசனுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதாவது வரப்போகிற சீசன் எப்படியும் மேலே நடவு பண்ண போகிறதுல தைப்பட்டத்துக்கு மட்டும் நடவு பண்ணுவோம். அதுக்கு இதுவே மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்க, ஒரு பீர்க்கங்காயை விதையை விட்டு ஒரு 10 விதை எடுத்துட்டோம். புடலங்காய் வந்து 3, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 கிட்டத்தட்ட 30 விதைகள் இருக்கு. புடலங்காய் விதை பச்சை வரி புடலை யாருக்காவது சேல்ஸ்க்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சுரக்காய் விதை ஒரு 3-4 பேருக்கு அனுப்பி வச்சேன். எனக்கும் நான் வச்ச சுரக்காய் வந்து முளைச்சிருக்கு. 30 விதையை நான் வச்சு என்ன பண்ணுறது, நீங்களும் பயனடைவீங்கள்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற விதையில் விதைச்சு. அது இது நல்லா தரமாக இருக்குது பாருங்கள், பூச்சி கீச்சி பிடிக்காம செமையாக சூப்பராக இருக்குது. எப்போதுமே ஒரு விதையை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது ஒரு பாட்டில்லையோ எதுலையோ போட்டு அடைச்சிடாதீங்க, அது அப்படியே பூர்ணம் போட்டுரும். நான் சொன்ன மாதிரி நல்லா காற்றுல அப்படியே அதை காய வைக்கணும் ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லாமே காஞ்சி போயிடும். அப்புறமா அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து போட்டு வச்சோம்னா சூப்பரான நம்மளுக்கு சம்பவம் வந்து வரப்போகிற பட்டத்துக்கு சித்திரை பட்டமோ, தை பட்டமோ, ஆடி பட்டமோ நம்மளுக்கு தயாராகிட்டே இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான பீன்ஸ் செடிங்க. இது ஒரு கொடியாக போச்சு. பார்த்தா அவ்வளோத்தையும் கம்பளி பூச்சி ஆட்டையை போட்டிருக்கதை பார்த்துருக்கீங்க பாருங்க. ஃபுல்லாக ஒரு 25 லிட்டர் பக்கெட்டில் வச்சுருந்தோம். இந்த பக்கம் பாருங்க, பீன்ஸே வந்துடுச்சு. ஆக்சுவலி இதில் பீன்ஸ்லாம் வருது, ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்பளி பூச்சி சம்பவம் நடக்குது. இது பின்னாடி பார்த்தா இங்கெல்லாம் பாருங்க, ஐயோ 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 அம்மா எவ்வளோ பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம நெருப்பில் தான் அழிச்சாகணும், வேற வழியே கிடையாது. இலையை கட் பண்ணி நெருப்பில் தான் போடணும். இல்லைன்னா நம்ம மேலே ஏறிக்கிட்டு எல்லா செடியிலையும் பரவிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிடும். இந்த மாதிரி பூச்சி பார்த்தா தான் எரிக்கணும்னு தோணுது. அதுக்கப்புறமா விதையை கலெக்ட் பண்ணோம். நான் கொண்டு வந்த விதையை வேற வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முடியுமா என்னன்னு வேற எனக்கு தெரியல. இதுக்கு நடுவில் ஒரு பீர்க்கங்காய் கொடியெல்லாம் நல்லா தான் போகுது. இங்கே பாருங்க, பெண் பூ வந்துருக்கு பாருங்க. இது வந்து மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டு போனோம். கொடியெல்லாம் நல்லா தான் ஓடுது, ஆனால் சில வாட்டமாக இருக்கு. அதிக தண்ணியா என்னன்னு தெரில. நேற்றும் மழை பெஞ்சுது, இங்கே விடிய விடிய ஒரு சாரல் மழை நல்லா பெஞ்சுது. இப்போ இதை காட்டுங்க, நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். மெல்லிசா இருக்கும் போதே அறுவடை பண்ணிக்கலாம். இதை பெருசாக விட்டு பெருசாக சாப்பிட்டு என்ன நடக்க போகுது. பீர்க்கங்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். புடலங்காய் தான் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வருது பார்த்தீங்களா, அது வந்து பிடிக்காம போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். விதையெல்லாம் விதைச்சி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். இந்த மழை காலத்தில் விதவிதமான பூச்சி வருதுங்க, அதுதான் எனக்கு ஒரே ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஒரே வேர்க்குது வேற பாருங்க. நைட்டு ஃபுல்லாக சாரல் மழை பெஞ்சு குல்ட்டெல்லாம் பொத்தி குளிருது. அப்படியே குல்ட்டு போத்திக்கிறோம், பெட்ஷீட் போத்திக்கிறோம், தரையில் குல்ட்டு போடுறோம், எல்லாம் நடக்குது. காலையில் வந்து வெயில் அடிக்குதா, அது பயங்கரமாக வேர்க்குது, உடம்பை ஹீட் ஆக்கிடுது. அப்புறமா வந்து கொஞ்ச நாளாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வேற, ஒரு 3 நாள் 4 நாளாக. என்னதான் மாடி தோட்ட இயற்கை காய்கறிகள்லாம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நோய் வரது தான் இருக்கு பாருங்க. ஸோ வந்து நான் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.